புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி பாஜக சார்பில் வாகன பேரணி நடத்தப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை மறுதினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தெற்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் விழிப்புணர்வு வாகன பேரணி நடத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் நடத்தப்பட்ட இந்த வாகன பேரணியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடற்கரை சாலை சிங்காரவேலர் சிறையில் தொடங்கிய வாகன பேரணியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில சிறுபான்மை அணி தலைவர் அப்துல் பாசித் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். சிந்து நதிநீர் ஓட்டத்தை தடுத்தால் இந்தியா ஒரு துளி தண்ணீர் கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாமாபாத் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்வதாக அறிவித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். சிந்து நதிநீர் ஓட்டத்தை தடுத்தால் இந்தியா ஒரு துளி தண்ணீர் கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார். மேலும் இந்தியாவுக்கு மீண்டும் பாடம் கற்பிக்கப்படும் என்று பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் பொருளாதாரம் சிறப்பாக செயல்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுகிறது என்று டிரம்ப் குற்றம் சாட்டி இந்தியா மீது 50% வரி விதித்து டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த அதிக வரிகளால் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர்களின் பொருளாதாரம் சிறப்பாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், ரஷ்யா தங்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று நான் நினைப்பதாக கருத்து கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. காதூர் ஷியாம்ஜி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வேன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். இது அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரம் மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நாளை மறுதினம் வரை ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.